வணக்கம் வாரியர்ஸ். ரீசெண்டாக துபாய்க்கு நான் போயிருந்தேன். அதோட ஒவ்வொரு இனிமையான தருணங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் துபாய்க்கு ஒரு ட்ராவல் பண்ண ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்காக பதிவிடுறேன். லாங் ட்ராவலுக்கு பாதுகாப்பான கம்ஃபர்ட்டான ஒரு ஃப்ளைட்னால் அது எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன், என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு 3 கேட்டகரி இருக்கும். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனையும் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளைட்டுக்கு அடியில் ஒரு கேமரா இருக்கும், ஃப்ளைட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்கும். அப்போ நம்ம ட்ராவல் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டில் 1000க்கு மேலே மூவிஸு, சாங்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. அது நம்ம பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டும் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு அவுட்டோர் போகிறேன்னு சொன்னால் அது ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துபாயில் நாங்கள் விசிட் பண்ண ஒவ்வொரு ஸ்பாட்டையும் உங்களோட கூட அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு லைஃப் லெசனோடு இந்த வீடியோவை என் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு பயங்கர சத்தமாக இருக்கும், ஒரு மாதிரி அதிர்வு இருக்கும். சில நேரத்தில் எல்லோரும் பயப்படவும் செய்வாங்க. ஆனால் மேலே 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 போகும்பொழுது மேகத்துக்கு மேலே போன அப்புறம் ஒரு விதமான அமைதியாக அந்த ஃப்ளைட் ட்ராவல் ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது இப்படி தான் பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஒரு பயமுறுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் அதை சகிச்சுக்கிட்டு தொடர்ந்து போராடினா ஒரு நல்ல லைஃப், ஒரு அமைதியான லைஃப் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, நல்லதே நடக்கும். மே காட் பிளஸ் யூ ஆல்.